الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وعن أنس بن مالك رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من أحب أن يبسط له في رزقه وينصر له في أثره فليصل رحمه. متفق عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், இன்னும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அஞ்சு பயந்து வாழும்படியும், அவன் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவ்வாறான விடயங்களை அவசரமாக எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக ரப்பல் ஆலா தவிர்த்திருக்கிறானோ அவ்வாறான விடயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். மேலான அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொற்ப காலத்துடைய வாழ்க்கையை தந்து, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் சமூகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டிய தேவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். யாருக்கும் உலகத்திலே தனிமையாக நான் வாழ்ந்துவிட்டு மரணிப்பேன் என்பதாக சொல்ல முடியாது. ஏதோ ஒரு அடிப்படையில் நாம் இன்னொருவரின் பக்கம் தேவை காணக்கூடியவர்களே. அன்புக்குரியவர்களே, அப்படி பல தொடர்புகள் மனிதர்களோடு, நண்பர்கள், அதே போன்று எங்களுடன் வேலை செய்யக்கூடியவர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், எங்களுடைய முதலாளி, எங்களுக்கு கீழாக வேலை செய்யக்கூடியவங்க, இப்படி பல தரப்புல நாங்கள் மனிதர்களோடு சேர்ந்து பழகுறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாங்க யாரோட பழகினாலும் யாரோட வாழ்ந்தாலும் ஒரு சமூகமாக வாழ வேண்டும். நாங்கள் பழகக்கூடியவர்களுடைய ஹக்குகளை மதித்து, உரிமைகளை மதித்து, அவர்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அழகான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இந்த உறவுகளில் மிகவும் முக்கியமான ஒரு உறவுதான் எங்களுடைய சொந்தக்காரர்கள். ஒன்று இரத்த பந்த சொந்தக்காரர்கள், நெருங்கிய உறவினர்கள், அதே போன்று கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள். இந்த உறவுகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தில் என்ன அந்தஸ்தை வைத்திருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உறவுகளுடன் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகான முறையில் வழிகாட்டியிருக்கிறார்கள். இன்று அன்புக்குரியவர்களே, உலகத்துடைய முயற்சிக்கு பின்னால உலகத்தை அடைய வேண்டும் ஒரு நோக்கத்துல பெரிய ஒரு ஓட்டம் நாங்கள் ஓடுறோம். இன்றைக்கு இந்த ஓட்டத்துல முடிவு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, எல்லாரும் சுயநலமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாயிருக்கு. நான் நல்லா இருந்தா சரி, என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருந்தா சரி, நான் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், இவங்கள நலவை மாத்திரம்தான் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு சிந்தனைக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். உறவு என்ற உறவை நாங்கள் மறந்திருக்கிறோம். ஒரு விடுமுறை காலம் கிடைத்தாலும் அந்த காலங்கள்ல
எப்படி யாருடைய தொந்தரவும் இல்லாம நாங்க தனியாக ஒரு பயணம் சென்று எங்கட அந்த விடுமுறை நாட்களை கழித்துட்டு வரலாம் என்ற ஒரு சிந்தனை தான் எங்களுக்கு வருதே ஒழிய வருடத்துக்கு ஒரு முறையாவது எங்களுடைய உறவினர்களை சந்திக்க வேண்டும், அவர்களை தேடி போக வேண்டும், அவர்களுடைய நிலைமைகளை விசாரிக்க வேண்டும், அப்படி சிந்தனை வருவது ஆகக்குறைவு. அப்படி ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். மேலான அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம். இந்த சமூகத்தோட நாங்கள் எப்படி வாழணும் என்றதை ரொம்ப அழகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிக்கிறாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உறவுகள் இஸ்லாத்துல மிகவும் மதிக்கப்படக்கூடியவைகள். கட்டாயம் இந்த உறவுகளை நாங்கள் மதிக்கணும். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். உறவுகளுடன் சேர்ந்து நடப்பது, அவர்களுக்கு உதவுவது, இப்படி அவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்வது ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடு. எப்படி சொல்லுவது ஒரு வணக்க வழிபாடோ, உண்மையை பேசுவது ஒரு வழக்க வழிபாடோ, ஹஜ்ஜி செய்வது ஒரு வணக்க வழிபாடோ, அதே போன்று எங்களுடைய உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பது, அவர்களுக்கு உதவுவது, அவருடைய கஷ்டங்களிலே பங்கு கொள்வது, இது ஒரு இபாதத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாங்க. அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ள சொன்ன அல்லாஹ் அதனுடன் சேர்த்து, அவனுடைய தக்வாவுடன் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், வல் அர்ஹாம், உங்களோட இந்த உறவினர்களுடைய விஷயத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அல்லாஹுடன் சேர்த்து அல்லாஹ் இந்த உறவினர்களை பற்றி பேசுறான்டா, நம்ம ஒவ்வொருத்தரும் விலங்கெடுக்கணும். இந்த உறவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு வச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய தக்வாவோடு அல்லாஹ் சேர்த்து பேசுறான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இந்த உறவுகளை துண்டிச்சு வாழ்ற விஷயத்திலையும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய இபாதத்தோட சேர்த்து பேசுறான். எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தின் மூலமாக விளங்கப்படுத்துகிறான். வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்க. வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனோட யாரையும் இணை வைக்க வேண்டாம். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய தாய் தந்தையர்களுடன் நல்ல முறையில் உபகாரமாக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ரொம்ப பிடிக்காத பாவம் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அது சிந்திரவானம். அடுத்த கட்டமாக அல்லாஹ் சொல்வது, தாய் தந்தையர்கள் இவர்கள் உறவுகளிலே மிகவும் முக்கியமான அந்தஸ்தை வகிக்கக்கூடியவர்கள். என்கிற உறவுகள்ல மிகவும் முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் தான் எங்களுடைய தாயும் தந்தையும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய தாய் தந்தையர்கள் இருக்கிறார்களா, இவர்களோட கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்க. கண்ணியமாக, இரக்கமாக, உங்களுக்கு என்னென்ன முறையில் எல்லாம் அவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியுமோ, உபகாரம் செய்ய முடியுமோ, இப்படி எல்லா விதத்திலும் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக ரப்பு தஆலா அடுத்த கட்டமாக சொல்லி திரும்பவும் சொல்கிறான், வபிதில் குர்பா, உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்களுடனும் நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கிறான். மேலான அன்புக்குரியவர்களே, எல்லாரும் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத்துடைய பட்டம் கிடைக்கும். நுபுவத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹிராவுடைய மலைக்கு ஏறுவாங்க. அந்த மலையில ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வணக்க வழிபாடுல கழிப்பாங்க. இன்னும் நுபுவத்துடைய பட்டம் கிடைக்கல. இப்படி 40வது வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை காண்றாங்க. இதை கண்டு பயந்து வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போற்றுங்க. ஒருத்தர் போற்றுற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிட்ட நிலைமையில பயப்பட்டு வாராங்க. அந்த அளவுக்கு பயம். இன்னும் போற்றுங்க போற்றுங்க, எனக்கு என்ன நடக்க போவதோ தெரியாதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த கட்டத்துல கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க போர்வையில கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றுறாங்க.
போத்தி அவங்க ஆறுதல் படுத்துறாங்க. கல்லா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க பயப்படவான அபிஷிர், நீங்க நன்மாராயம் பெறுங்க. வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் சொல்லி அந்த வார்த்தை சொல்றதுக்கு உண்டான காரணத்தை சொல்றாங்க. வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னக லதஸிலுர் ரஹீம். இது இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை சொன்னாங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். ஏன்? நீங்க உறவினர்களோட சேர்ந்து நடக்கிறீங்க, கஷ்டங்களை சுமந்து கொள்றீங்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்றீங்க, அடுத்தவர்களோட சேர்ந்து நடக்கிறீங்க, நல்ல விஷயங்களை பங்கு கொள்றீங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல காரியங்களை சொல்லி கொண்டு போறாங்க. அது முதலாவது சொன்ன விஜயமே, நீங்க உங்களோட உறவுகளோடு சேர்ந்து கண்ணியமான முறையில் நடந்து கொள்றீங்க. மேலானவர்களே, நாங்க எப்ப எங்களோட உறவுகளோட சேர்ந்து நடப்போமோ எங்களோட வாழ்க்கையில் உள்ள முசீபத்துகள் எல்லாம் போறது மிக முக்கியமான ஒரு காரணம். எங்களோட வாழ்க்கையில நெருக்கடி, நாங்க பல புறங்கள்ல யோசிப்போம், எங்க வாழ்க்கையில நெருக்கடிக்கு என்ன காரணம்? அது இந்த சைட்டை நாங்க யோசிக்கிறதே இல்லை, பொதுவாக யோசிக்கிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யாருக்கு விருப்பமோ தன்னுடைய ரிஸ்க்ல பரக்கத் உண்டாகணும், பிரச்சனைகள் இல்லாம போகணும், நிம்மதியான வாழ்க்கை வாழணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், எந்த விதத்திலும் கஷ்டங்கள் உண்டாகக்கூடாது, யாருக்கும் கையேந்த கூடாது, கண்ணியமான வாழ்க்கை வாழணும், பரக்கத்தான செழிப்பான வாழ்க்கையை வாழணும் யாருக்கு ஆசை இருக்குதோ, நீண்ட காலங்கள் வாழணும் என்று யாருக்கு ஆசை இருக்குதோ, அவர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தன்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து நடக்கிறது. உறவுகளோடு சேர்ந்து நடக்குவோம். இந்த உறவுகளோடு சேர்ந்து நடப்பதன் மூலமாக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எங்களோட குடும்பத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை முடிவு செய்யறான்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம், இந்த குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்வது எவ்வளவு பெருமதியானது. அந்த குடும்பங்களோடு சேர்ந்து வாழாமைக்கிறது தான் எங்களோட எல்லா பிரச்சனைக்குண்டான வழி. இந்த வழிகளை நாங்கள் அடைக்கணும் என்றால் என்னோட குடும்பங்களோடு சேரணும், உறவினர்களை தேடணும், அவங்க எங்கேன்னு பார்க்கணும். சில நேரம் தூரத்தில் இருப்பாங்க, ஒரு கோல் பண்ணி விசாரிக்கணும், சோம் வைக்கிறீங்களா, என்ன செய்றீங்க, தொழில் எப்படி போகுது, புள்ளகள் என்ன செய்யறாங்க, மனைவி மக்கள் சோம் வைக்கிறாங்களா, என்ன ஆக போகுது அந்த இதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்வோம், நாங்க அந்த கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரமும் மொபைல் போனை எடுத்து எங்கே இருக்கக்கூடியவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, ட்விட்டர், அதே போல என்னென்ன இந்த ஊடகங்கள் இருக்குதோ இதுல எங்களோட நேரங்களை கழிச்சு எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத உறவுகளோட எங்களோட நேரங்களை கழிக்கிறோம். ஆனா எங்களுக்கு சொல்லி இயங்கக்கூடிய உறவுகள் இருக்குது, இவங்களுக்கு ஒரு கோல் பண்ணி பேசுறது கூட எங்களுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் இன்னைக்கு ஏங்குறாங்க, எங்க மகன் எனக்கு ஒரு கோல் பண்றாரு இல்லை, எங்க மகன் எனக்கு ஒரு கோல் பண்ணி பேசுறது என் மகனுக்கு டைம் இல்லை. சில நேரம் பெற்றோர்கள் யோசிக்கிறாங்க, இந்த டைம்ல கோல் எடுத்தா ஏசிடுவாரோ தெரியாது, மகன் பஜார்ல இருப்பாரு, ஆபீஸ்ல இருப்பாரு, இந்த நேரத்துல பேசியலுமோ தெரியாது. இந்த பெற்றோர்கள் இப்படி யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் என்றால் அல்லாஹ் நாங்க பயந்து கொள்வோம், பிள்ளைகளாக அல்லாஹ் நாங்க பயந்து கொள்வோம். எங்களோட பெற்றோருக்கு என்ன எண்ணம் வரணும், எந்த டைம்ல நான் என் மகனை கூப்பிட்டாலும் என் மகன் என் கோலுக்கு ஆன்சர் பண்ணுவாரு, என் மகன் அமைதியா என்னோட பேசுவாரு, உண்மையிலே பேச இயலாத கட்டமா அவர் நேரம் எடுத்து திரும்பவும் கோல் எடுப்பாரு. இந்த உணர்வு எங்க பெற்றோருக்கு வரணும். அதையும் தாண்டி வாப்பா என் மகனுக்கு கோல் எடுத்து பேசணும் என்ற நிலைமையை கூட மகன் வைக்கக்கூடாது. வாப்பாவுக்கு முன்னால மகன் முந்திரோணும். எங்களோட மனைவி வீட்டுல இருப்பா, எங்களோட மனைவிட்ட விசாரிக்கணும், கடைசிய வாப்போட எப்ப பேசுறீங்க, உண்மைக்கு கோல் பண்ணி கடைசிய எப்ப பேசுறீங்க, உங்களோட சகோதரிகளோட பேசுறீங்களா,
சில இடங்கள்ல சில குடும்பங்கள்ல அதுக்கும் சந்தர்ப்பம் இல்லை. அன்புக்குரியவர்களே, இது எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு குடும்பம். அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. அது என்ன வாழ்க்கையாது? குடும்பமா சேர்ந்து வாழ்றதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுடைய பரக்கத்தை அல்லாஹ் வச்சுக்கிறார். மேலான அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்கள்ல குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றதை உணர்வு செய்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல கூட நீங்க சதகாக்கள் கொடுக்கக்கூடிய நேரத்துல எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபஆதிதல் குர்பா ஹக்க, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அவர்களுடைய ஹக்குகளை நீங்க நிறைவேற்றுங்க. அதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் சொல்றான், ஏழைகள், எளியோர்கள், விதவைகள், அனாதைகள், இப்படி அடுத்த கட்டமாக அல்லாஹ் சொல்லக்கூடியதான் அடுத்தவர்கள். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு இருக்கின்றா நாங்க தேடுறது, நாங்க யாருக்கு சதகா கொடுக்கலாம், ஜகாத்துடைய பணம் இருக்குது, இதை யாருக்கு கொடுக்கலாம், தூரத்துல நாங்க சேர்றோம். ஆனா சொந்த தன்னுடைய தம்பி கஷ்டத்தில் இருக்கிறாரு, இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கிறாரு, ஒரு தொழில் ஒன்று இல்லாம இருக்கிறாரு, கடனாளியாக இருக்கிறாரு, இவரை பத்தி யோசிக்கிறதுக்கு நாளுக்கு அப்படியே ஒரு சிந்தனையே படுதில்லை. எங்கே உள்ளவர், எங்கே உள்ள ஒரு மதரசா, எங்கே உள்ள ஒரு மஸ்ஜித் செய்யதான் ஓணும். ஆனால் எங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்து பார்க்கிறதுல சதகான்னு வரக்கூடிய நேரத்துல முதலாவதாக சொல்லப்படக்கூடிய இடம் தான் உங்களோட குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களோட குடும்பத்துல கஷ்டவாளிகள் இருக்கிறாங்களா, இவங்களை தேடுங்க, இவங்களுக்கு செய்யுங்க, என்னெல்லாம் செய்யணுமோ இவங்களுக்கு செய்யுங்க. ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி நீங்க உங்களோட உறவினர்களுக்கு சதகா கொடுக்கிறது இருக்குது, இதுல 2 விதமான கூலி இருக்குது. பொதுவாக ஒரு மிஸ்கீனுக்கு சதகா கொடுத்தா அது ஒரு கூலி தான், சதகாவுடைய கூலி. அதே நேரத்தில் எங்களோட உறவுகளுக்கு நாங்க சதகா கொடுக்கக்கூடிய நேரத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சின்தானி 2 விதமான கூலி கிடைக்கும். ஒன்று சதகாவுடைய கூலி, இன்னொன்று என்னுடைய உறவினர் என்று அந்த உறவை மதிச்சு அந்த உறவை சேர்ந்து நடந்த என்ற காரணத்தினால 2 கூலிகள் கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவியில இருப்பாங்க. ஹஜ் உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும் எவ்வளவு சூடான பகுதி. மஸ்ஜிது நபவியில இருந்து வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுக்கு பின்னால அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க பைருஹான்னு சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் இருந்துச்சு, நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய தோட்டம். இன்று அந்த பகுதிகள் மஸ்ஜிதுடைய எல்லைக்குள்ள இருக்குது. அந்த தோட்டத்துக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பைருஹான் தோட்டத்துல அந்த கிணத்துல மதுரமான நீர், அந்த நீரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிட்டு வருவாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வுக்காக வேண்டி அந்த தோட்டத்தில் இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவோட சொத்துகளிலே ஆக விருப்பமான சொத்து தான் அந்த பைருஹான் தோட்டம். அவங்களுக்கு ஒரு செல்வந்தரா இருந்தார், பல தோட்டங்களில் ஒரு தோட்டம் வந்தது. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்து இருக்குது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க உங்களுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பமானவைகள் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காத வரையில நீங்க நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா யோசிக்கிறாங்க, எனக்கு மிகவும் விருப்பமான இந்த சொத்து இந்த பைருஹான் சொல்லக்கூடிய தோட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, யா ரசூலல்லாஹ், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்கு நன்மையை நாடி சதகா கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகின் என்று சொன்னா ஒரு ஆச்சரியத்துல ஒரு சந்தோஷத்துல பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இது லாபம் தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு சொத்து அல்லவா, உங்களோட சொத்துக்கள் மிகவும் பெருமதியான ஒரு சொத்து இல்லையா இது, இதை சதகா கொடுக்க போறீங்களா, நல்லம். அப்படி கொடுக்கிறதா இருந்தா இதை நீங்க வெளியில கொடுக்க வாங்க, உங்களோட குடும்பத்துக்குள்ளால நீங்க கொடுங்க, உங்களோட நெருங்கிய சொந்தங்களுக்கு கொடுங்க என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த சொத்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க தந்த நெருங்கிய உறவினர்களுக்கும் தன்னுடைய சாச்சாவுடைய பிள்ளைகளுக்கும் பங்கு போட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கு யாருக்கும் கொடுக்கிறது தயார், ஆனா சொந்தக்காராக்கள் அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அவங்களோட அநியாயங்களை சொல்லிக் கொண்டே போகும்.
அவங்க இப்படி செஞ்சாங்களே, அவங்க இப்படி செஞ்சாங்களே, அவங்க இப்படி பேசினாங்களே. சொந்தக்காரர்கள் வரக்கூடிய நேரத்துல அவங்களோட குறைதான் எங்களுக்கு முன்னால வந்து நிற்குது. அவங்க எங்களுக்கு செஞ்ச அநியாயம் தான் எங்களுக்கு வந்து முன்னால் நிற்குது. மேலான பெரியார்களே சோதரே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு அவங்களோட குடும்பத்துல செய்யப்பட்ட அநியாயத்தை போல இந்த உலகத்துல எந்த ஒரு பெண்ணுக்கும் செய்யப்பட்டிருக்காது. அவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடந்துச்சு. ரஸா பனு முஸ்தலக்ல இருந்து திரும்பி வராங்க. எல்லாருக்கும் தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இட்டு கட்டப்பட்டுச்சு. சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெரிய ஒரு சம்பவம், புகாரில பதிவாயிக்கக்கூடிய சம்பவம். ஆயிஷா அவங்களுக்கு ஒரு தப்பான, அதாவது தப்பாக நடந்து கொண்டாங்க என்பதாக மதீனாவுல அப்துல்லா பின் உபை பின் சலூல் கதையை பார்த்துட்டாரு. இந்த கதையில சில சஹாபாக்கள் மாட்டிக்கொண்டார். அதுல மிக முக்கியமான ஒருத்தர் தான் ஆயிஷா நாயகி அவர்களுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இவங்க தன்னுடைய மிகவும் நெருக்கமான மிஸ்தாஹ் பின் உஸாஃபா ரலியல்லாஹு தஆலா இவருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க செலவழிச்சு கொண்டிருந்தார். ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாரு, தேவையான எல்லா விதமான செலவுக்கும் செலவு கொடுத்து கொண்டிருந்தார். அப்ப இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய இட்டு கட்டப்பட்ட விஷயத்துல இவரும் ஒரு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தார். ஹஸன் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா, இது பெரிய ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட ஒரு மாசமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நோயில் இருந்தார். அந்த பயணத்துக்கு பின்னால ஒரு மாசமாக மதீனாவுல பேசப்படுது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நஊது பில்லாஹ் உம்முல் முஃமினீன் இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி மதீனாவுல ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பேசுறாங்க. ஆனாலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இது தெரியாது. இது தெரிய வரக்கூடிய கட்டத்துல இவங்களும் பாக்குறாங்க, நபி அவங்க வீட்டுக்குள்ள வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, கைஃபீக்கும் எப்படி இருக்கிறீங்க இவ்வளவுதான் பேசுவாங்க, வேற ரெண்டும் பேச மாட்டாங்க. மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோட பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கிறீங்க அதோட சுருக்கொள்வாங்க, வேற ரெண்டும் பேசுறாங்க இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகள் வித்தியாசமா இருக்குது. நபி அவங்க சரியான டென்ஷன் கூடி சஹாபாக்களை கூப்பிடுறாங்க, கேட்கிறாங்க, ஆயிஷா இப்படி நடந்திருப்பாங்களா? உஸாமா ரலியல்லாஹு தஆலா ஒரு கருத்து சொல்ல, அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு கருத்து சொல்ல, இன்னும் பல சஹாபாக்கள் ஒரு கருத்து சொல்ல. எந்த அளவுக்கு நிலைமை மாறி போகுதுண்டா, மதீனால மிக முக்கியமான ரெண்டு கூட்டம் அவுஸ் ஹஸ்ரஜ் சொல்லி, இந்த சஹாபாக்களுடைய இந்த ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில சண்டை முகல பாக்குது, சண்டை உண்டாக பாக்குது. இப்படி ஒரு நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்காம வீட்டுக்குள்ள வந்து மனைவிட்ட கேட்கிறாங்க, உண்மையிலே நீங்க இப்படி ஒரு தவறை செஞ்சிருந்தா மனிதர்கள் அடிப்படையில் தவறுகள் நடந்திருக்கும், நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிப்பான். அப்படி இல்லைண்டா அல்லாஹ் உங்களுடைய நீங்க நிரபராதி, நீங்க இந்த தவறுல ஈடுபட்டிருக்க மாட்டீங்க என்ற அந்த அந்த உங்களோட நிரபராத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் விளங்கப்படுத்துவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அழுறாங்க. தன்னுடைய அழுகை இரவு முழுக்க ஹதீஸ்ல பதிவாகிறது. இரவு முழுக்க ஒரு சொட்டு, ஒரு செகண்ட் நிமிடம் அளவு கூட தன்னுடைய கண்ணை தூக்கத்துல பொத்துப்படல. அந்த அளவு கவலை. நபியவங்களுக்கு மாறு செஞ்சு, நபியவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு, இந்த சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு தஆலாவோட தப்பாக நடந்து கொண்டு இப்படி கதை பரவி எல்லாரும் நீங்க இந்த பார்வையில பாக்குறாங்களே, இந்த கவலையில அழுகுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. கண்ணீர் நிக்கல. ஒரு இரவல்ல, இரண்டாவது இரவு இப்படி கடந்து போய் கொண்டே இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அழுது கொண்டே இருக்கிறாங்க. கடைசிக்கு இயலாம தன்னுடைய உம்மா பாப்பாட்ட பேசி இருக்கிறாங்க. அனுமதி கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் அனுமதித்தாங்க. உம்மா பாப்பாட்ட பேசி விசாரிச்சுட்டு வாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி. எல்லாரும் இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கிறான். 10 ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க தப்பான செயலில் ஈடுபட்டவங்க இல்ல, அவங்க நிரபராதி. அவர்கள் முஃமின்களுடைய தாய்.
அவங்க அப்படி மோசமான நடத்தை நடந்தவர்கள் அல்ல என்பதாக அல்லாஹ் வஹீயை இறக்கி வைக்கிறான். இந்த கட்டத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சத்தியம் செஞ்சாங்க. இந்த மகளுடைய விஷயத்துல இந்த குற்றத்தை பரப்பின ஒருத்தர் தான் மிஸ்தாஹ் பின் உஸாஸா சொல்லக்கூடியவர். இவருக்கு இதுக்கு பின்னால நான் செலவழிக்க மாட்டேன், இதுக்கு பின்னால் நான் இவருக்கு ஒரு சதம் கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் அடுத்த கட்டம் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். வலா யஹ்தலி உல் ஃபضل மின்கும் வஸ்ஸா, வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள், நீங்க உங்களுக்கு யாரும் அநியாயம் செஞ்சுட்டாங்கிறதுக்காக வேண்டி நாங்க இதுக்கு ஒரு கொடுக்க மாட்டோம், இதுக்கு ஒரு இவ்வளவு காலம் என்ன நிலவுகள் அவங்க செஞ்சோமோ நாங்க செய்ய மாட்டோம், நாங்க சதகாக்கள் கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்யவானம். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சத்தியத்தை முறிச்சு கஃபாரா கொடுக்கறாங்க, சத்தியம் செய்றாங்க. திரும்பவும் இவர் மௌத்தாகும் வரைக்கும் எதை நான் இவர்களுக்கு செலவழித்துக் கொண்டிருந்தோனோ நான் மௌத் வரைக்கும் செலவழித்தேன். இந்த குர்ஆனுடைய ஆயத்துல அல்லாஹ் கேட்டுக்கொண்டே போறான். வஅஃபு வயஸ்ஃபஹு, நீங்க மன்னிங்க. எங்களோட குடும்பங்களோட நாங்க எப்படி நடப்போம்? குடும்பங்கள் இருந்தா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எங்களுக்கு நான் 4 பேர் பேசதான் செய்வாங்க. அப்படி பேசலன்னா மனிதர்கள் அல்ல, அது மனித தன்மை. பிரச்சனைகள் உண்டாகத்தான் செய்யும். ஆனாலும் இந்த குடும்பங்களோடு எப்படி நடந்து கொள்வோம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க மன்னிங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சிருந்தாலும் மன்னிங்க. அடிச்சிருப்பாரு, உன மனைவியை பத்தி பேசியிருப்பாரு, உன பிள்ளைகளை பத்தி பேசியிருப்பாரு, நீங்க மன்னிங்க. அதை மறந்துருங்க. 10 வருஷம் கழிஞ்சதுக்கு பின்னால நீங்க இப்படி செஞ்ச ஆட்கள் தானே அப்படி பேச போவான். அல்லாஹ் சொல்றான், நீங்க மன்னிச்சிட்டீங்களா அதை மறந்துருங்க. அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், இப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்பலையா? யாராவது எங்களுக்கு ஒரு அநியாயம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அதை நாங்க மன்னிச்சிருவோம். மௌத்துக்கு பின்னால பிடிச்சு கொள்றேன், இது முஃமினுடைய பண்பல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க அப்படி மன்னிக்கிறீங்கன்னு சொன்னா இன்னொருத்தர் உங்களுக்கு செஞ்ச அநியாயத்தை நீங்க மன்னிக்கிறீங்கடா, நாங்க உங்களை மன்னிப்போம். நாங்க என்னென்ன தவறுகள் செஞ்சிக்கிறோமோ அந்த தவறுகள் அல்லாஹ் சொல்கிறான், நாங்க உங்களை மன்னிப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விசேஷ நாள்ல ஆஷூராவுடைய நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறோம். முக்கியமான நாள். ஆஷூராவுடைய நோன்பு நோற்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே இந்த வருஷத்துல புதிய வருஷம் 10வது நாள் இந்த நோன்பை நோற்றவர்களாக, நோன்பு இல்லாட்டின் பரவாயில்லை, நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல ஒரு உறுதி எடுக்கணும். என்ற சகோதரர், என்ற பெற்றோர்கள், என்ற மனைவிய குடும்பம், என்ற சகோதர குடும்பம், என்ற பிள்ளைகள குடும்பம், இப்படி குடும்பங்கள் எல்லாரும் சேர்க்கணும். என்ற பெற்றோர குடும்பம் எல்லாத்திலையும் யாரோட நான் பேசுறதில்ல, இவங்களை தேடணும், இவங்க தேடி சலாம் சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும். இந்த ஒரு வேலையை நாங்கள் செய்வோம் என்ற அன்புக்குரியவர்களே, நாங்க வெற்றியாளர்கள். இல்லைன்னு சொன்னா லா யதுகுலுல் ஜன்னத காஃபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவுகளை துண்டிச்சு வாழக்கூடியவர் ஒரு நாளும் சொர்க்கம் போக மாட்டார். புகாரில வரக்கூடிய ரிவாயத், உறவுகளை துண்டிச்சு வாழக்கூடியவர் ஒரு நாள் சொர்க்கம் போக மாட்டார். அவருக்கு ரஹ்மத் இறங்காது, அவருடைய அமல்கள் அல்லாஹ்விற்கு உயர்த்தப்படாது. அவ்வளவு பயங்கரமான அந்த உறவுகளை துண்டிச்சுவார்கள். எனவே மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் வஸ்ஸா அலா அயாலிஹி அலா அஹ்லிஹி, யாரு இந்த ஆஷுராவுடைய நாள், இன்று நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல யாரு தன்னுடைய குடும்பத்துக்கு விசாலமாக செலவழிப்பாங்களோ, தன்னுடைய மனைவி மக்கள், தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய தந்தை வழியாக தாய் வழியாக வரக்கூடிய உறவினர்கள், பிள்ளைகள் வழியாக வரக்கூடிய உறவினர்கள், இப்படி தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு யார் விசாலமாக செலவழிப்பார்களோ, சதகாக்கள், தான தர்மங்கள், அவருடைய கஷ்டங்கள், இப்படி ஏதாவது ஒரு விதத்துல யார் செலவழிப்பாங்களோ இவர்களுக்கு அந்த முழு வருடத்துக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர் சொத்து செல்வங்கள் அல்லாஹ் விசாலத்தை உண்டாக்கி கொடுக்கிறார். தபரானில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், அதாவது சஹாபாக்கள் பலர்கள் இத சொல்றாங்க, ஜர்ரபுனா, இதை நாங்கள் எங்கள் அனுபவத்துல நாங்கள் செஞ்சு பார்த்தோம். இதை நாங்கள் உண்மையிலே கண்டுகொண்டோம். இந்த தினத்துல நாங்க செலவழிச்சோம். இந்த ஆஷுரா முஹர்ரத்துல 10வது நாள் இந்த நாள்ல நாங்க செலவழிச்சோம். அது தந்த பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி, தந்த மனைவிக்கா இருந்தாலும் சரி, பெற்றோருக்கா இருந்தாலும் சரி,
செலவழிச்சோம். நாங்க எங்க அனுபவத்துல கண்டோம். நாங்க அந்த வருஷம் முழுக்க நாங்க பரக்கத்தை கண்டோம். சில சஹாபாக்கள் எழுதுறாங்க, 40 வருஷமாக நாங்க இந்த உண்மையை அனுபவிக்கிறோம். இன்னொரு 50 வருஷங்களாக நான் இதை செஞ்சு வாரேன். நான் 50 வருடங்களாக இந்த வாழ்க்கையில பரக்கத்தை கண்டு கொண்டிருக்கிறேன். இதன் மூலமாக இந்த நாள்ல நான் இந்த குடும்பத்துக்கு விசாலமாக செலவழித்தது மூலமாக. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த முக்கியமான ஒரு சுன்னா, இந்த சுன்னத் இன்றைக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதை நாம் எங்களால் ஏண்டிய அளவு என்னோட குடும்பத்தை தேடி செலவழிக்கிற அளவுக்கு நான் இல்லை. எங்க குடும்பத்துக்கு செலவழிக்கிற அளவுக்கு தான் இருக்கின்றாலும் பரவாயில்ல. எங்க குடும்பத்துக்கு வளமையா செலவழிக்கிறதை விட கொஞ்சம் மேலதிகமா, இஸ்ராஃப் இல்லாம மேலதிகமா செலவழிப்பது மூலமா இந்த வரக்கத் உண்டாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பான நாள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் நாங்க எங்க உறவுகளை மன்னிப்போம், தேடுவோம், அவங்களோட முசாஃபா செய்வோம். அவர்களை விட நாங்க தேடி போய் மன்னிக்கிறது மூலமா ஒரு நாளும் நாங்க தாழ்வடைய மாட்டோம். அல்லாஹ்விடத்துல ஹதீஸ்ல வரக்கூடிய கருத்து, நாங்கள் கண்ணியமானவர்களாக மாறுவோம். எனவே அல்லாஹ் யா ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் அறிந்து மறியாமல் செய்த பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய உறவுகளுடன் சேர்ந்து நடக்கக்கூடிய பாக்கிய தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், என்னென்ன உறவுகளுக்கு என்னென்ன கடமைகள் எங்களால் நிறைவேற்றப்படணும் யா அல்லாஹ், அவைகளை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கிய தந்திரியா அல்லாஹ். யாருக்கும் எந்த ஒரு அநியாயமும் எந்த ஒரு ஹக்குகளை குறைபாடு இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் ரூகளை கைப்பற்றுகிறாரே யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா ரஹ்மானே, நம் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். நம்முடைய எத்தனை உறவினர்கள் கபராளிகளா இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். அவர் கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சொலையாக ஆக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உயர்ந்த அந்தஸ்துல கொடுத்துயா அல்லாஹ். யா அல்லாஹ், நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்திரியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا اصل بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا. اما بعد، فيا ايها الناس، اوصيكم نفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا. والله تبارك وتعالى يقول وهو اصدق القائلين: فاعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه ولنجزينهم اجرا باحسن ما كانوا يعملون. بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم، فاستغفروا انه الغفور الرحيم.